வணக்கம். வணக்கம். சாட்டை உருவான கதை. அதில் நம்ம கிட்ட இருந்த புகைப்படங்களை வச்சு நிறைய பேசணும். இன்னும் நிறைய புகைப்படங்கள் இருந்தது, அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதில் சில புகைப்படங்களை பார்த்து உங்களோட நினைவுகளை பகிர்ந்துக்கிறீங்களா? கண்டிப்பா. இப்போ இந்த படம் பாருங்க, ஒரு கருப்பு சட்டையோட மேடல்னு பேசுறீங்க. இது எந்த காலகட்டத்தில் எப்போ எடுத்தது? இது வந்து ஒரு முக்கியமான புகைப்படங்கிறது. இது ஒரு முக்கியமான கூட்டம். அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் ஈழத்தில் நடந்தது திட்டமிட்ட இனப்படுகொலை அப்படிங்கிறதுக்காக திருச்சி நம்ம தொடர்வண்டி நிலையத்துக்கு எதிர்ப்புறம் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு உண்ணாவிரதம். அது காலையில் தொடங்கி மாலை வரைக்கும் நடந்த உண்ணாவிரதம். இதில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் முதலாக அன்னி கயல்விழி அவர்களை வந்து சந்திக்கிறாங்க. இதன் தொடர்ச்சியாக தான் அவங்க வாழ்க்கையில் இணைகிறாங்க. இந்த கூட்டம் வந்து அண்ணன் சீமானவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான கூட்டம். அது ஒரு உண்ணாவிரதம், ஈழத்தில் நடந்தது திட்டமிட்ட இனப்படுகொலைன்னு சொல்லி வலியுறுத்தி நடந்த, நம்ம எல்லாம் ஒருங்கிணைச்சு நடத்தின ஒரு உண்ணாவிரதம் இது. இந்த படம் பாருங்க, என்ன ஐயா காமராஜர்களுடைய சிலைக்கு முன்னாடி ரொம்ப டிப்டாப்பா நின்றுட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? இல்லை, இதுதான் துறைமுருகனா இருக்கும்போது அப்படிதான் இருப்போம் நம்ம. இது ஓபி அடிச்சுட்டு வந்தது தானா? இல்லை, ஓபி அடிக்கல. இது சென்னையில் இந்த காமராஜருடைய இல்லம் இருக்கு. இது அவருடைய இல்லம். அவருக்கு இல்லத்துக்கு நேராக ஒரு ஒரு ஹோட்டல், அது ஒரு மீட்டிங் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டார் ஹோட்டல் தான். அது ரேண்ட்பேக்ஸில் ஒர்க் பண்ணும்போது அங்கே வந்து நம்ம தான் சைக்கிள் மீட்டிங் நடக்கும்ல, 3 மாதத்துக்கு ஒருக்க டார்கெட் அச்சீவ் பண்ண சொல்லி. ஆமாம், ரிவ்யூ மீட்டிங்ல சைக்கிள் மீட்டிங். அதில் எல்லாரும் வந்து பார்க்கில் போய் போட்டோ எடுப்பாங்க. அவங்க அந்த ஸ்டார் ஹோட்டலில் ரூமில் தங்கியிருக்கிற மாதிரி, இல்லை வந்து அந்த ரிசப்ஷன் முன்னாடி போட்டோ எடுப்பாங்க. நம்ம வந்து எப்பவுமே வந்து தேசப்பற்றோட தலைவர்கள் மேலே ஒரு பெரிய பற்று உண்டு. அது காமராஜர் மேலே நமக்கு பெரிய மரியாதையும் பற்று உண்டு. மிக முக்கியமான தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்காற்றிய முதலமைச்சர்களில் பெருந்தலைவர் காமராஜர் ஒருத்தர். அதனால் அவருடைய நினைவத்தை சுற்றி பார்த்துட்டு அதில் ஒரு நினைவாக ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டோம். இது எந்த வருடம் இருக்குங்களா? இது 2012. இது என்ன, இது ஒரு மீட்டிங் புகைப்படம்? இது 2013. சரி. இது வந்து பெஸ்ட் அச்சீவர் அவார்டுன்னு சொல்லி ரேண்ட்பேக்ஸில் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்காக நம்ம கொடுத்தாங்க. அப்போல்லாம் வந்து கடுமையாக, அதாவது ஒரு பக்கம் கட்சி வேலை, ஒரு பக்கம் வந்து கம்பெனி வேலை, ரெண்டுமே காம்ப்ரமைஸ் பண்ணது கிடையாது. ரெண்டுலேயுமே வந்து இதுலேயும் ஏதாவது சாதிக்கணும், கட்சியிலையும் ஏதாவது சாதிக்கணும், நமக்கு ஏதாவது நல்லது செய்யணும், கட்சியில் வளரணும், நல்ல பேசணும், பேச்சாளர் ஆகணுங்கிற எண்ணம் எனக்கு அப்பயே உண்டு. வெளிப்படையாக சொல்றதுக்கு என்ன இருக்குது. 2013 காலகட்டங்களில் ஒரு பேச்சாளராக வரணும், கட்சி மேடையில் பேசணும், எல்லா ஊருக்கும் போகணும் அப்படிங்கிற ஆசை உண்டு. வெளியே சொன்னதில்லை தவிர, வாய்ப்பு கிடைக்கலே தவிர, ஆனால் உண்டு. அதே மாதிரி கம்பெனிலையும் சரி, நம்ம வந்து எப்போதுமே வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணணும். நான் வந்து அதாவது சில வேலைக்கே போக மாட்டாது, டார்கெட் போட்டு அச்சீவ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. நமக்கு என்ன, திருச்சியில் ஒரு முக்கியமாக ஒரு 30 மருத்துவர்கள் இருக்காங்க. அந்த 30 மருத்துவருக்குமே நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. நமக்கு பண்ண டயபெட்டிஸ், கார்டியாக் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான். அதாவது சர்க்கரை, கொழுப்பு, இதயம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கான மருந்து தான் நான் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதில் யார் ஸ்பெஷலிஸ்ட்டோ அவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருக்கம். அவங்க கூட நான் ரொம்ப அன்பா இருப்பேன். என்னன்னா, இந்த சொன்னீங்க பார்த்தீங்களா, நெருக்கமா இருப்பேன்னு, நிறைய கூட்டங்களுக்கு துவக்கி வைக்கிறக்கே மருத்துவர்களை கூப்பிட்டு வருவீங்க. மருத்துவர் கூட்டுருவேன். கட்சி நிதியா வந்து மருத்துவர்கள் தந்திருக்காங்க. அதாவது வேற கட்சியுடைய சார்பில் இருப்பாங்க. ஈவன் திமுக சார்பில் இருப்பாங்க, அதிமுக சார்பு, காங்கிரஸ் சார்பு, பாஜக சார்பு, ஒவ்வொரு மருத்துவர்கள் வேற கட்சியுடைய சார்பு நிலையில் இருந்தாலும் கூட நம்ம மேல இருக்கிற அன்பு பற்றின் காரணமாக வந்து நமக்கு நிறைய நிதி கொடுத்துருக்காங்க, நமக்கு அன்பு செலுத்துவாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் பெஸ்ட் அச்சீவர்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுத்தாங்க. 2/3 வேலை நாட்களில் ஓபி அடிக்கும் போதே அவார்டு. ஆமாம், பெரிய விஷயம். ஒழுங்காக வேலை பார்த்துருந்தா வந்து இன்னைக்கு பெரிய லெவலில் போயிருக்கலாம். இந்த படம் உங்களுக்கு நினைவு இருக்குதா? இது வந்து 2013 கோயம்புத்தூர் மே 18 கோவையில் சூலூரில் கோயம்புத்தூர் உள்ள நடந்துச்சு. சிவானந்தா காலனி நடந்துச்சு. அதுக்கு வந்து பெரிய எழுச்சி. அங்கிருந்து திருச்சியிலேருந்து போனோம், எல்லாரும் போயிட்டு வந்தோம். ஆமாம். இல்லை, அப்போல்லாம் வந்து மே 18 வந்து பெரிய அளவில் தமிழ்நாடு இப்பவுமே பெரிய அளவில் நடக்குது. அப்போவே வந்து தமிழ்நாடு முழுக்க அந்த மே 18 தலைவர் பிறந்த நாள், மாவீரர் நாள், குறிப்பாக மே 18 தலைவர் மாவீரர் நாள், 2 நாளுமே தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே மொத்தமாக போய் இறங்கி ஒரு 2 நாள் பயணமாக போய் பெரிய பேரணி நடக்கும். இப்போ பேரணிக்கெலாம் இப்போ அனுமதி தரமாட்டாங்க. இதெல்லாம் பேரணியாக போகணும். இன்னொன்று, இப்போ திறந்த வழி அரங்கத்துக்கு அனுமதி தரமாட்டாங்க. இப்போ வந்து முழுக்க நம்ம அறையில் தான் நடக்குது. அப்போ திறந்த வெளி அரங்கில் தான் நடக்கும். பெரிய லெவலில் எழுச்சியாக இருந்துச்சு அந்த காலகட்டங்களில். வந்து நம்ம இந்த பயணங்கள் போகிறதே ஒரு மணிவண்ணன் ஐயா வந்து உயிரோடு இருக்கும்போது, இது மணிவண்ணன் ஐயாவும் அண்ணன் வந்தாங்க. அப்புறம் சிம்ரன் சிக்மான்னு சொல்லி பஞ்சாப்ல இருந்து ஒருத்தர் வந்தார். இல்லை, இந்த கூட்டங்களுக்கு போகிறதே நமக்கு மறக்க முடியாது. ஏன்னா இங்கேருந்து போகும்போதே நம்ம ஐயா கிட்ட சொல்லி சாப்பாடுலாம் தயார் பண்ணிடுவோம். ஐயா அங்கே கோயிலுக்கு கொண்டாந்துருவாரு. ரொம்ப அன்பு. அதாவது நம்ம ஒருத்தர் சந்தித்து கொள்ற ஒரு வாய்ப்பு நிறைய. அங்கே போகும்போதும் நிறைய புத்தகங்கள் வாங்கிட்டு வருவோம், நிறைய குறுவட்டுகள். இப்போ வந்து யூடியூப் எல்லாமே யூடியூப்ல வந்துச்சு. அப்போ எல்லாமே சிடி தான். அப்போ எங்கே போனாலும் ஒரு 10 சிடி ஈழத்தில் நடந்த எல்லாளன் படமாக இருக்கட்டும்,
அதே போல வந்து தலைவர் பாடல்கள், அண்ணன் சீமானுடைய எழுச்சி பாடல்கள், அண்ணன் சீமானுடைய உரை வீச்சுகள் எல்லாமே வந்து 10-20ன்னு சொல்லி சிடி வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறது. நம்ம வீட்டுல போடுறோமோ இல்லையோ, யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி, யார் அறைக்கு வந்தாலும் சரி, அந்த காணொலி குறுவட்டுகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்த கூட்டத்தை நான் பார்த்துட்டேன். அது மாதிரி தலைவருடைய புகைப்படம் இப்போ வந்து நம்ம உடனே பிரிண்ட் போட்டுக்கிறோம். அப்ப அப்படி கிடையாது, போட்டோ வாங்கி. ஆமா, இந்த கூட்டம் உங்களுக்கு நினைவு இருக்குதா? இல்லை, இது வந்து மறக்க முடியாத கூட்டம் அப்படிங்கிறத தாண்டி இது வந்து ஒரு எழுச்சியான ஒரு மிக முக்கியமான ஒரு நாம் தமிழ் கட்சியுடைய வரலாற்றில் ஒரு கூட்டம். கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை அப்பதான் தொடங்குறாங்க, முதல் கூட்டம். ஆமா, கலை இலக்கிய திருவிழான்னு சொல்லி மதுரையில மிரட்டி விட்ட கூட்டம். அதாவது ஒரு 3 மணி நேரம் ஆடி சாமியாடி. ஆமா, சாமியாடி வேற லெவல்ல இருந்துச்சு. இல்லைன்னா பருத்திவீரன் படத்துல அந்த டங்கா டங்கா தவுட்டுக்காரி அந்த பாட்டு பாடின பாடகி இல்லாம வந்திருந்தாங்க. ஒட்டுமொத்தமான பருத்திவீரன் டீம். அமீர் அண்ணன் வந்திருந்தாரு. அமீர் அண்ணனுக்கு வந்து சிறந்த இயக்குனர் அப்படி, சிறந்த படைப்பாளி அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் வந்து விருதுலாம் கொடுத்தாரு. அப்ப அண்ணன் வந்து சொன்னார், மாலையை போடும்போது நம்ம தோள்கள் வந்து வெற்று தோள்களா இருக்கு, ஆனா அமீருடைய தோள்கள் வந்து வெற்றி தோள்களா இருக்கு, அதனால அவருக்கு இந்த மாலையை போடுறேன்னு சொல்லி அமீர் அண்ணனுக்கு மாலையெல்லாம் போட்டு ரொம்ப அந்த ஒரு 4 மணி நேரம் ஆடி பாடி தமிழருடைய எல்லா கலைகளும், மானாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், அதுபோல வந்து மல்லர் கம்பம், இது எல்லாம் விளையாண்டு வேற லெவலில் இருந்துச்சு. அதாவது கலை இலக்கிய இரவு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த ஒரு நாள். காலைகளெல்லாம் கூட கொண்டு வந்திருந்தாங்க. ஆமாம். இந்த புகைப்படம் எங்க எடுத்தது? ஏன்னா இதோட பின்னணி என்கிட்ட இல்லை, இந்த படம் மட்டும்தான் இருக்கு. எந்த கூட்டம் எங்க எடுத்தது? இல்லை, வந்து நிறைய புகைப்படங்களுடைய தொடர்ச்சியா இருக்கு. இது அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில் நடந்த ஒரு கூட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில தமிழ் தேசிய போராளி அண்ணன் சுபா முத்துக்குமார் அவருடைய நினைவேந்தல் பொதுக்கூட்டம். இந்த கூட்டத்தில் வந்து இப்போ அண்ணனுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசணும்னு சொல்லுவாங்களே, இப்போ அதில் வந்து திரிவண்ணன் இருக்காரு, ஜெய்சீலன் இருக்காங்க. அப்போ அண்ணன் சொல்றாரு, இப்போ ஒரு 4-5 பேர் முன்னாடி தம்பிகள் தான் பேச சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்போ புதுக்கோட்டைக்காரங்க என்ன பண்றாங்க, என்னைய கூப்பிடுறாங்க. அப்போ அண்ணன் சொல்லாரு, துறை பேசுவானா அப்படிங்கிறாரு. 2013 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி, இது நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. துறை பேசுவானா அப்படின்னாரு. பேசுவானா, நிறைய கூட்டங்கள் போயிட்டு இருக்காரு அப்படின்னாரு. அப்படியே ஆச்சரியமா பார்த்தாரு. பேசி ஒரு 10 நிமிடம் வாய்ப்பு பேசி முடிச்சு வந்தோடனே அண்ணன் அதுக்கப்புறம் சொல்றாரு, அப்படி அண்ணன் எப்பவுமே வந்து பேசி முடிச்சு நேரடியாக வாழ்த்து சொல்ல மாட்டார். அண்ணன் சிறப்பா இருக்குன்னு சொன்னா நமக்கு கொம்பு முளைச்சிரும், ஆனால் இந்த நம்ம பயிற்சி எடுக்கணுங்கிறதுக்காகவே என்னன்னா நேரடியாக கூப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டார். ரொம்ப சிறப்பா பேசினா சொல்லுவாரு. இந்த கூட்டத்தில் கண்ணை மட்டும் காட்டினாரு. அப்ப நான் பேசுவேன் மேடையில அப்படிங்கிறது அன்னைக்கு தான் அண்ணனுக்கே தெரியும். ஆமா, இப்போ நம்ம ஏற்கனவே போன நிகழ்ச்சியில் பார்த்தோம், அந்த குருதிக்கொடையை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இது குருதிக்கொடை கொடுத்துட்டு இருக்கீங்க, இது எப்போ எடுத்தது? இது 2013 தலைவர் பிறந்தநாளுக்கான குருதிக்கொடை. இது வந்து முக்கியமாக இந்த இதை மறக்கவே முடியாது. இல்லை என்னன்னா, ஈழத்திற்கு சென்று விடுதலை புலிகளுக்கும் அங்கே இருக்கிற போராளிகளுக்கும் வந்து தமிழ் கற்றுக் கொடுத்த மரியாதைக்குரிய பேராசிரியர் அறிவரசன் ஐயா. அறிவரசன் ஐயா வந்து ஒரு மிகப்பெரிய அறிவு களஞ்சியம். இன்னைக்கு அவர் இல்லை, அவர் இறந்துட்டாரு. எனக்கு என்னோட பையன், மூத்த பையனுக்கு அகவன்னு அந்த பேரை வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்தது அவர் தான். சீமானு தான் வச்சாங்க. அண்ணன் சொன்ன அகவன்கிற பேர் நல்லா இருக்கும்னா வண்ண அந்த பேரை வைட்டா அப்படின்னாரு. அப்படி அகவன் அப்படிங்கிற பேரை வந்து நான் அந்த பேர் வந்து அவரை அதாவது இந்த பேர் வந்து அவர் உருவாக்கின பேர். அவர் ஒரு தமிழ் பெயர்களும் புத்தகம் போட்டிருக்காரு. அந்த புத்தகத்தில் இந்த அகவன் அப்படிங்கிற பேரை அவர் உருவாக்கியிருக்காரு. இவர் நிறைய தமிழ் பேர்களை உருவாக்கின ஒரு பேரறிஞர் அவர், பேராசிரியர் அறிவரசன் ஐயா. அவர் கலந்துக்கிட்ட ஒரு குருதிக்கொடை அவரை வச்சு நம்ம நடத்தினோம். அவர் கட்சி சார்பற்ற ஒரு தமிழ் தேசியவாதி, மிகப்பெரிய ஒரு தமிழ் அறிஞர். அவரை வச்சு நடந்தது பெரிய பெருமை. அது இந்த புகைப்படம் நினைவு இருக்கா உங்களுக்கு? நம்மளாம் குழுவா போய் இதெல்லாம் நம்ம வாழ்க்கை பயணத்தில் ஒரு பெரிய பயணம். என்னன்னா, அன்றைய காலகட்டங்களில் வந்து இன்னைக்கு யூடியூப் வந்துருச்சு, ஃபேஸ்புக், ட்விட்டர், சோசியல் மீடியா மூலிமா நம்ம கட்சியில் வந்து இப்போ namtamil.org, join.org இருக்கு. இதுல வந்து கட்சியில எளிமையாக ஒருத்தர் இணைஞ்சிக்கலாம். ஆனா அன்னைக்கு கட்சியில ஆள் சேர்க்கணும், கட்சிக்கு வந்து நம்ம வந்து ஒருத்தர் இணையணும் அப்படின்னா ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னா, சுவரட்டி இது மூலியமா மட்டும் தான் இணைய முடியும். எல்லா கிராமங்கள்லையுமே நாம் தமிழ் கட்சிக்கான ஆட்கள் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு எப்படி கட்சியில இணைறது அப்படின்னு தெரியாது, யார் மூலியமா தொடர்பு கொள்ளும் தெரியாது. அப்ப அதுக்காக தான் வா வந்து போராடு அப்படின்னு ஒரு சுவரொட்டி ஒட்டி அதுல இளைஞர் பாசோட எண்கள்லாம் போட்டு திருச்சியிலேருந்து முசிறி வரைக்கும் வரிசையா நம்ம இருசக்கர வாகனத்திலே பயணப்பட்டு முசிறிலேருந்து ஆரம்பித்தோம். தொடர்ச்சி ஒவ்வொரு கிராமத்திலே ஓடிட்டு வந்தோம். அப்படி வந்து அப்போ என்னன்னா, கீழே ஒட்டினா ஆடு மாடு கழிச்சிடும், யாராவது கழிச்சிருவாங்க, குறிப்பாக காவல்துறை கழிச்சிடக்கூடாது, ஆமாம் ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்காரங்க கழிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காகவே ஒருத்தரை நிற்க வச்சு அவர் மேலே ஏறி நான் துருவன் வந்து என்னை தூக்குவார்னு நினைக்கிறேன். துருவன் என்னை தூக்குவார், நான் மேலே ஏறி ஒட்டுவேன் பாருங்க. மேலே ஒரு போஸ்டர் இருக்கு, அதுக்கு மேலே ஏறி ஒட்டுறது.
அதாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் மேல, ஏன்னா யாரும் ஒட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதை பார்த்துட்டு தான் இணைவாங்க. இப்போ இந்த படத்துல பார்த்தோம்னா தெரியும், மக்கள்லாம் சும்மா அவங்கெல்லாம் வேடிக்கை பார்க்கணும், என்னடா இது எவனோ ஒருத்தன் கிராமத்துல வந்து ஒட்டிட்டு இருக்காங்க, ஏதோ லோன்கின்னு தர்றாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த படம் உங்களுக்கு நினைவு இருக்குதா? மறக்க முடியாத ஒரு காலகட்டம் இது 2013 காலகட்டத்தில் தான். அன்னைக்கு கடுமையான தம்பி பாலச்சந்திரனுடைய புகைப்படம் வெளிவருது, இசைப்பிரியாவுடைய காணொலி காட்சி வெளி வந்தபோது ஒட்டுமொத்தமாக மாணவர்கள் கொளித்தெளிஞ்சு தமிழீழம் தான் ஒரே தீர்வு, அங்கே நடந்தது திட்டமிட்ட இனப்படுகொலை அப்படின்னு சொல்லி லைலா காலேஜில் முதல்ல பொது வாக்கெடுப்பு வேணும் அப்படின்னு லைலா காலேஜில் மாணவர்கள் வந்து போராட்டத்தை தொடங்குறாங்க. அது தொடர்ச்சியாக எல்லா கல்லூரிலையும் பற்றி எரியுது. திருச்சியில் வந்து தம்பி அவர் வந்து மணப்பாறை தம்பி நம்ம கட்சியில் இருந்தார், அழகர்னு சொல்லி இறந்து போயிட்டார், அவர் மரணிச்சார். அவர் தலைமையில் சட்டக்கல்லூரியில் போராட்டத்தை நம்ம வந்து அவர் முன்னெடுத்தார். அவருக்கு உதவியாக நின்று பேனர் அடித்து கொடுக்குறது, புகைப்படங்களை கொண்டு கொடுக்குறது, அவங்களுக்கு உணவு கொண்டு கொடுக்குறது, அதுபோல் வந்து அண்ணன் சீமானுக்கு உடனே அழைச்சி இந்த மாணவர்களுக்கு வந்து உற்சாகப்படுதுன்னு சொல்லி அண்ணனை பேச வைக்கிறது. அண்ணன் உடனே பேசுவாங்க. அதாவது இல்லைன்னா இரவு உண்ணாவிரதம் ஒரு 12 மணி 1 மணிக்கு உண்ணாவிரதம், இரவு நேரம் உண்ணாவிரதம் இருந்தாங்க. எத்தனை மணிக்கு அழைச்சாலும் அண்ணன் சீமான் வந்து அழைச்சி அவங்கள்ட்ட பேசுவார். அப்போ அண்ணனும் வந்து தூங்காமல் உட்கார்ந்தார். தமிழ்நாடு முழுக்க அது ஒரு கொந்தளிப்பான நிலையில் மாணவர்கள் போராடினாலும் பின்னாடி இருந்து எல்லா மாணவர் போராட்டத்தையும் இயக்கியது வந்து நாம் தமிழ் கட்சி தான். திருச்சியில் நாம பின்னாடி நின்றுட்டு இருந்தோம். இந்த ஒரு கல்லூரி மட்டும் கிடையாது, இது வந்து சட்டக்கல்லூரி, அடுத்தது வந்து இது சமயபுரத்தில், அடுத்தது அப்படியே ஒவ்வொரு கல்லூரி. அப்போ புத்தானத்தம் கல்லூரி, குறிப்பாக வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் வந்து அவருடைய நம்ம செந்திலாதன் சேகவரா இருக்கார்ல, வீரத்துவனுடைய பொறுப்பாளர், அவருடைய நண்பர் வந்து பேராசிரியர் பணியாற்றாரு. அவருக்கு அழைச்சி பேசி அவர் உடனே அங்கே பாரதிதாசன் யூனிவர்சிட்டி எந்த கட்சிக்காரங்களையும் உள்ள அனுமதிக்கலை. நம்மளையே கட்சின்னு சொல்லலை, ஒரு தமிழ் பற்றாளர் வந்து பேசுறாருன்னு சொல்லி அப்புறம் அங்கே வந்து வேலுநாச்சியார் வரலாறுல ஆரம்பித்து ஈழ வரலாறுலாம் முழுமையாக சொல்லி தலைவரை பற்றி சொல்லி அதுக்கப்புறம் அந்த மாணவர்கள் மத்தியில் அது எல்லாமே வந்து நல்ல பெரிய ஸ்காலர்ஸ், அவங்களுக்கு அந்த எல்லாம் தேவையான தலைவர் புகைப்படம். ஆமாம், இல்லை அது இன்னொன்று பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் உட்கார்ந்த எல்லாருமே வந்து நல்ல படித்த பசங்க. அவங்களுக்குலாம் ஒரு உணர்வளிச்சு உட்காண்டானுடைய உண்மையான ஈழ வரலாறு, இந்த போராட்டம் எல்லாம் தெரியாது. அதை போய் சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. அது செந்தில்நாதனுக்கு தான் அந்த பெருமை சேரும். அந்த காலகட்டங்களில் நம்ம இந்த சட்டக்கல்லூரி மட்டும் இல்லாம புத்தானத்தம் கல்லூரி, யூடிசி கல்லூரி, துவாக்குடி ஆர்ட்ஸ் கல்லூரி, 13 நாள் நான் வேலைக்கே போலங்க. அதுல அந்த வேலையை 13 நாள் முழுக்க இந்த கல்லூரியில் போயிட்டு மாணவர்களுக்கு உற்சாகப்படுத்துறது. அப்புறம் சைக்கிள் பேரணி போனாங்க இங்க திருச்சியில சென்னை வரைக்கும் சைக்கிள் பேரணி. அதுல நானும் செந்தில்நாதன் சேகராவும் இயக்குனர் புகழேந்தி. ஆமாமா, செந்தில்நாதன் நானும் என்ன பண்ணோம்னா கிட்டத்தட்ட உளுந்தூர்பேட்டை வரைக்கும் போனோம் கூடவே சைக்கிள்லயே. ஆமா, 2-3 நாள் பயணப்பட்டோம். 2-3 நாள் பயணப்பட்டு ஒரு நாள் இரவு அங்க தங்கி தொடர்ச்சியா பயணப்பட்டோம். அதுல திருமாவளவன்லாம் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொருத்தவங்க வந்தாங்க. திருச்சியில நம்ம தொடங்கி வச்சோம், சீமான் தொடங்கி வச்சாரு. திருச்சியில இருந்து பயணப்பட்டுச்சு. அப்புறம் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு தலைவர்கள் வந்து வாழ்த்துனாங்க. அது மறக்க முடியாத பயணம். அது இந்த புகைப்படம் நான் இருக்கா, நம்ம திருச்சி மாவட்ட இளைஞர் பாசறை. இது அதான் இதெல்லாம் மறக்க முடியாத முள்ளிவாய்க்கால் முற்றம் இன்னைக்கு வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு இடமாக மாறிட்டு இருக்கு. ஒரு வரலாற்று முக்கியத்துவம் ஒரு இடம். தஞ்சாவூர்ல பெரும் மதிப்பிற்குரிய ஐயா நடராஜன் ஐயாவுடைய உதவினால அவருடைய சொந்த இடத்துல கட்டப்பட்ட ஒரு இது இன்னைக்கு ஒரு பெரிய வரலாற்று ஆவணமாக நிற்கிது. நம்ம தொடக்க காலத்தில் இது கட்டும்போது ஒரு ஆர்வத்தில் வாரம் போய் பார்த்து வந்துட்டு இருப்போம், எப்படி கட்டுறாங்க அப்படிம்போம். அப்படி அது முள்ளிவாய்க்கால் முற்றம் திறந்த அன்னைக்கு திருச்சியில் இளைஞர் பாசறைகள் உள்ள எல்லாரும் பொறுப்பாளர்கள், இது அண்ணன் ஆட்டோ மணி அண்ணன், மிக முக்கியமான ஒரு கள போராளி. இன்னைக்கு வந்து அண்ணன் தலைவரை பற்றி பேசக்கூடிய இளைஞர்கள் நிறைய உருவாயிட்டாங்க. துணிந்து எங்கள் தலைவர் பிரபாகரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய புகைப்படத்தை வந்து காரில் வைக்கிறோம், பைக்கில் வைக்கிறோம், செல்ஃபோனில் வைக்கிறோம், வீட்டில் வைக்கிறோம். ஆனால் 2009 காலகட்டங்களில் தலைவர் பிரபாகரன் அவருடைய படத்தை போட்டு சூரட்டி ஒட்ட முடியாது. ஏன்னா அன்றைக்கு இருந்த அரசு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறையை ஏவியது. காங்கிரஸும் சரி, அன்னைக்கு இருந்த திமுகவும் சரி. அந்த காலகட்டத்தில் தலைவர் பிரபாகரனுடைய சூரட்டி அடித்து ஒட்டியதற்காகவே 15 பேர் கைது செய்யப்படுறாங்க. 15 நாட்கள் ரிமாண்டு. அன்னைக்கு ஒரு உச்சகட்ட, அதாவது அன்னைக்கு பெரிய துணிச்சல் வேணும். ஏன்னா அப்போதான் போர் முடிஞ்சிருக்கு, பேசவே கூடாது இதை பற்றி அப்படிங்கிற சூழ்நிலையில் 2009 மாவீரர் நாளுக்கு விட்டுறாங்க. அதில் அண்ணன் ஆட்டோமணி, சோழசூரன், எழில்வேந்தன் இவங்கெல்லாம் கைது செய்யப்படுறாங்க. அவங்கெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஆட்கள். இன்னைக்கு வந்து நாம் தமிழ் கட்சி வளர்ந்துருக்குன்னா அதுக்கான பேஸ் வந்து அன்னைக்கு போட்டவங்க. இன்னொன்று இவங்களுக்கு தான் அண்ணன் சீமான் வந்து பெரம்பலூர்ல பாராட்டுகள்லாம் நடத்தி அன்னைக்கு புத்தகங்கள்லாம் அண்ணன் கொடுத்தாரு. இது நம்ம திருச்சி மாவட்ட இளைஞர் பாசறை சார்பாக அன்னைக்கு திறப்புற அன்னைக்கு போயிருந்தது. அதே மாதிரி அந்த முற்றம் கட்டும்போது நம்ம வந்து வாரம் மார்க்கெட் விசிட் போறோம்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துரும். அப்போ எடுக்கப்பட்ட போய் நெடுமாறன் ஐயா கூட எடுத்தது. இதெல்லாம் இப்போ ஐயா வந்து என்னன்னா ரொம்ப நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். நெடுமாறையோட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த புகைப்படம் நினைவு இருக்கா? குப்பை பொறுக்கிட்டு இருந்தோமே, இதுவும் அந்த மாதிரி தான். வாரம் வந்து ஏதாவது ஒரு நிகழ்வு நடத்தணும் அப்படிங்கும்போது முக்கமில் போயிட்டு
முக்கக்கூடிய பிளாஸ்டிக் குப்பைகள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, கடலை சாப்பிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் மாங்காய் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. நாம போயிட்டு அந்த குப்பைகள்லாம் பிறக்கி மக்கும் குப்பை மக்கா குப்பை அப்படின்னு 2 பைய வச்சு அங்க போட்டு அங்க இந்த குரங்கு பொம்மைகள்லாம் இருக்கும். ஆனா யாரும் அந்த குப்பையில யூஸ் மீ நாங்க போட்டிருக்கோம், ஆனா எவனும் அதை யூஸ் பண்ண மாட்டான். மெனக்கிட்டு கொண்டு போய் அதுக்கு கீழே தான் போட்டு வருவான். அப்ப அண்ணன் வந்து மக்கள் முன்னால நெகிழி ஒழிப்பு பத்தி சீமான பேசினாங்க. நெகிழினால் எவ்வளவு கேடுகள் வருது. ஒரு பிளாஸ்டிக் பேப்பருங்கிறது வந்து பல 100 ஆண்டுகள் ஆகும் அதை மக்கி போறதுக்கு, அது வந்து மண்ணில் போய் மக்கவே மக்காது அப்படிங்கிறாங்க. அது சாப்பிடும் மூலமாக பல விலங்குகள் அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது அண்ணன் சீமான் சொன்னது சொல்லுக்கு முன்னால் செயல் அப்படின்னு சொல்லி நம்ம நேரா முக்கொம்பு அப்படி சுற்றுலா தலத்துல போய் அந்த குப்பையெல்லாம் பிறக்கணும். இப்போ இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி சாட்டை சார்பாக நீங்கள் வந்து பட்டிமன்றம் நடத்திருக்கீங்க, அடுத்து ஒன்று நடத்த போறீங்க. இந்த பட்டிமன்றம் நீங்கள் கட்சி சார்பாக நடத்தின ஒரு பட்டிமன்றம், இதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்களேன். இல்லை, பட்டிமன்றம் அப்படிங்கிறதே வந்து தமிழர்களுடைய வாழ்வியலில் மிக முக்கியமான உண்டு. அன்றைய காலகட்டங்களில் வந்து பட்டிமன்றங்கள் மூலியமாக தான் அரசியல் விழிப்புணர்வை மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அப்படி மக்களுக்கு வந்து அரசியல் விழிப்புணர்வை கொடுக்கணும், தமிழ் தேசிய கருத்துக்களை போய் பரப்பணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காகத்தான் இந்த பட்டிமன்றம் வந்து நாம் தமிழ் கட்சி திருச்சி மாவட்ட இளைஞர் பாசை சார்பாக நடத்தணும். ஒரு அணியில் நான், அண்ணன் மணி செந்தில், தம்பி இடுமானம் கார்த்தி, இன்னொரு அணியில் வந்து மரியாதைக்குரிய அண்ணன் கல்யாண சுந்தரம் அன்னைக்கு அதிமுக இருக்காரு, அப்புறம் துருவன் செல்வமணி அவர்கள், அப்புறம் இசை மதிவாணன் மாநில ஒருங்கிணைப்பாளர். இந்த நடுவராக வந்து ஐயா ஐயநாதன் இருந்தார். தமிழின எழுச்சியை தடுப்பது, பெரும்பங்கு வைப்பது ஆரியமா திராவிடமா அப்படிங்கிற தலைப்பு அன்னைக்கு நம்ம சாட்டை சார்பு நடத்தலையும் தமிழர்கள் ஒன்றுபடாத காரணம் ஆரியமா திராவிடமா, தமிழர்களை பிரிப்பது ஆரியமா திராவிடமா. இப்ப நடத்த போறது தமிழர்களை பிரிப்பது சாதியா மதமா, தமிழர்கள் ஒன்றுபடாத காரணம் சாதியா மதமா. இப்போ நம்ம பட்டிமன்றத்தை பொதுவாக பார்த்தீங்கன்னா வீட்டுடைய பிரச்சனை காரணம் மாமியாரா மருமகளா, இல்ல வந்து பழைய பாடல்களா புதிய பாடல்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அந்த காலகட்டத்தில் அரசியல் பட்டிமன்றத்தை போட்டு அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாகணும்னு நினைச்சு திருச்சி தேவர்காலில் 2014 கடைசியில பண்ணோம். கிட்டத்தட்ட இந்த பட்டிமன்றத்துக்கே ஒரு அன்றைய காலகட்டத்தில் 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணோம். தனிப்பட்ட முறையில் ஆசி தம்பி தான், பெரும்பங்கு ஆசி தம்பி தான் அதிகமான செலவாச்சு. இதுல வந்து தேவர்கால நடத்தினால செலவு அதிகமாயிடுச்சு. ஒரு முக்கியமான அரங்கம். இப்ப நீங்க இந்த பட்டிமன்றத்துல ஆரியத்துக்கு எதிராக பேசுறீங்களா, திராவிடத்துக்கு எதிராக? நாங்க வந்து ஆரியத்துக்கு எதிராக. ஆரியம் தான் பண்ணிச்சு. அதான் எப்படின்னா, பொதுவா வந்து என்னன்னா, ஒரு பட்டிமன்றத்தில் ஒருத்தர் ஒரு தலைப்புல பேசணும், அவர் அதுக்கு சார்பா பேசுவாரு, நாங்க அப்படி அதுக்கு எதிராக பேசணும். தமிழர்களுடைய எழுச்சியை தடுப்பது ஆரியம் தான், ஆரியம் அப்படி தடுத்துச்சு நாங்க சொல்லுவோம். திராவிடத்தை தான் தெரியும். அப்ப ரெண்டையும் சேர்த்து வச்சு அடிக்கலாம், ஆரியத்தை அடிக்கலாம், திராவிடத்தை அடிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக பண்ணப்பட்டது. இப்ப அடுத்த பட்டிமன்றம் தயாரா இருக்கு. ஆமா, அண்ணன்ட்டையும் பேசிட்டேன், முக்கியமான பொறுப்பாளர்ட்டையும் பேசியாச்சு. விரைவில் மதுரையில தமிழர்கள் ஒன்றுபடாத காரணம் சாதியா மதமாங்கிற ஒரு பெரிய பட்டிமன்றம் நடத்த போறோம். இந்த படத்தை பத்தி சொல்லுங்க. இது ஒரு பெரும் விழாவா நடத்தின ஒரு நிகழ்வு. கண்டிப்பா இது வந்து ஒரு முக்கியமான இது. சீமானவர்கள் அதாவது ரொம்ப பாராட்டின ஒரு பொதுக்கூட்டம் சொல்ல முடியாது, ஒரு விழா. இது திருவிழா. என்ன அப்படின்னா, தமிழனுடைய பாரம்பரிய கலை சிலம்ப கலை, அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சிலம்பம் நம்ம கையில இருந்தா எவ்வளவு பெரிய எதிரியை வேணாலும் வந்து நம்ம வந்து சமாளிக்க முடியும்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் மிகுந்த கலை. அந்த கலை வந்து அழிந்து வருது அப்படின்னா, திருச்சியில ஜோதிவேல் சிலம்பக்கூடம் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து இந்த கலையை அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி குறைந்த சன்மானம் பெற்றுக்கொண்டு இந்த சிலம்பக்கலையை இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்து வராங்க. இப்போ அவங்க வந்து ஆசை தம்பி, திருச்சி பொறுப்பாளர் ஆசை தம்பியுடைய நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. அப்போ தற்செயலாக பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணணும்போது அப்போ நம்ம சேர்ந்து இணைஞ்சு பண்ணுவோம். நாம் தமிழ் கட்சியும் ஜோதிவேல் சிலம்பக்கூடமும் இணைந்து ஒரு தமிழர் சிலம்பக்கலை திருவிழான்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க சிலம்ப கலைஞர்களை அழைத்து அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வச்சு வெற்றி பெறவங்களுக்கு வந்து பரிசு, முதல் பரிசு 50,000, 2ஆம் பரிசு 25,000, 3ஆம் பரிசு 10,000 சொல்லி நாம வந்து பொறுப்பாளர்கள்ட்ட நிதி திரட்டி கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்ச ரூபா செலவில் 2015 பொங்கலுக்கு நம்ம நடத்தினோம். கிட்டத்தட்ட அந்த உறையூர் காவல் நிலையத்துக்கு பின்னாடி கூடிய கிரவுண்டு வந்து யாருக்குமே அனுமதி கிடையாது. முதலாக ஒரு அரசியல் கட்சிக்கு கொடுத்தது வந்து இந்த நிகழ்வுக்கு மட்டும் தான். நம்ம முறைப்படி கார்பரேஷன் அனுமதி வாங்கி நடத்தினோம். 10,000 பேர் திரண்டாங்க. அப்ப வந்து ஜல்லிக்கட்டுக்கு அப்ப தடை இருக்கு. ஜல்லிக்கட்டு தடை இருக்கிறதுனால ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜசேகரன் அவர்கள் இதில் வந்து பிஆர் அவர் வந்திருந்தாரு. பிஆர் ஒரு தலைவராகவும் ஒரு நிகழ்ச்சியை வந்து பார்வையாளராகவும் நிறைய அமைப்புகள் தலைவர் சீமான் அவர்களையும் சீமான் வந்து தலைமை தாங்கினாங்க. வீரத்தமிழர் முன்னாடி வந்து 2015 பிப்ரவரி மாதம் தான் பள்ளியில் ஆரம்பிக்கிறாங்க. வீரத்தமிழ் முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முதல் வீரத்தமிழ் கூட்டம் இதுதான். அந்த பெருமை நமக்கு இருக்கு. வீரத்தமிழ் முன்னாடி அபிஷியலா லான்ச் பண்ணது அபிஷியலா பிப்ரவரி மாதம் 5-6 தான் வந்து பழனியில வந்து அண்ணன் சீமான் தலைமையில வருது. ஆனா அதுக்கு முன்னாடி வீரத்தமிழ் முன்னாடி அப்படிங்கிற பேர்ல நாம இந்த நிகழ்வு நடத்தணும். அண்ணன் வந்து இது கூட்டத்தை பார்த்துட்டு
ரொம்ப சிறப்படா தம்பி அப்படின்னாரு. ஏன்னா அண்ணன் வாகனத்தை வந்து இறங்குறாங்க, இறங்குனா ஒரு 500 பேர் மொத்தமா சூழ்ந்துட்டாங்க அப்படி அண்ணனை வரவேற்பு. அண்ணன் பார்த்துட்டு என்னடா ஏதோ சாதாரண ஒரு இலை சிலம்ப கூட்டம் முடக்கு நினைச்சுதான் வருவேன். ஏன்னா நமக்கு இங்க நடந்துட்டு இருக்க லைவா காட்ட முடியாது, அன்னைக்கு அந்த அளவுக்கான டெக்னாலஜி கிடையாது. புகைப்படம் எடுத்து உடனே அனுப்புறது வாட்ஸ்அப்ல பெருசா அனுப்ப முடியல. வந்து இறங்கி பார்த்தா சரியான கூட்டம். 6:30 மணிக்கு அண்ணன் வந்துட்டுன்னா திடலே நிறைஞ்சு நிக்குது. ஒரு எழுச்சியான கூட்டம், நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு கூட்டம் அது. இந்த நிகழ்வை பத்தி சொல்லுங்க. ஏன்னா இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு. ஐயா நம்மாழ்வார் காவிரியில நமக்கான உரிமையை கேட்டு திருச்சி முசிறில தொடங்கி திருச்சி வரைக்கும் நம்ம ஒரு நடைபயணம் மேற்கொண்டோம். ஏற்கனவே வந்து துறையூர்ல இருந்து திருச்சி வரைக்கும் நடைபயணம் மேற்கொண்டிருக்கோம் திருச்சி மாவட்ட நாம் தமிழர் சார்பா. அப்போ இதுல இருந்து ஒரு நடைபயணங்கள் சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து உச்சி வெயில், திருச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே எவ்வளவு வெயில் இருக்குன்னு தெரியும். அந்த வெயில நடந்தோம். அந்த நடைபயணத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, ஐயா நம்மாழ்வார் அவர்கள் வந்து கலந்து கொண்டு இதை தொடங்கி வச்சார். அவர் வந்து தொடங்கி வைக்கிறதா தான் வந்தாரு. ஆனா தொடங்கி வைக்க வந்தவர் கிட்டத்தட்ட முசிறி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பழைய பேருந்து நிலையம் அவரு நம்ம கூட சேர்ந்து நடந்து வந்தார். ஆமா, அதுல அவர் வந்து முதலாக ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இதுதான் அவர் சொன்னாரு, நான் அரசியல் கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இதுதான், ஏன்னா நல்ல நோக்கத்துக்காக பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஐயா நம்மாழ்வார் சொன்னாங்க. நம்மாழ்வார் இன்னைக்கு வந்து ஒரு தமிழ் சமூகத்தில் மிக முக்கியமானவர். இன்னைக்கு வந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட எல்லா விதைகளும் நம்மளுடைய கலந்து ஒட்டுமொத்தமான நம்முடைய உயிர் சத்துக்களையே வந்து எடுத்துருச்சு. எந்த விதைகளுமே நம்மகிட்ட இல்லை. இன்றைக்கு ஒரு 36,000 விவசாயிகள் இயற்கை விவசாயத்தின் பக்கம் திரும்பியிருக்காங்க. இன்னைக்கு வந்து கருப்பட்டி வந்து சந்தைப்படுத்தப்பட்டு நவீன அரங்குகளில் கருப்பட்டி விற்கப்படுது. இந்த பனம்பால் தென்னம்பால் வரணும்னு எல்லாரும் விரும்புகிறாங்க. அதே போல் வந்து இயற்கை விவசாயம் செய்யப்பட்ட காய்கறிகளை தேடி தேடி இப்போ இது பண்ணுறாங்க. கம்பங்கூழ் கேப்பக்கூழ குடிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு அச்சாரத்தை இந்த தலைமைக்கு கொடுத்துட்டு போனவர் ஐயா நம்மாழ்வார். அதில் என்ன நாங்கள் பெரிய இதுன்னா நானும் துருவனும் ரொம்ப வருத்தப்பட்டோம். ஐயா நம்மாழ்வார் கூட ஒரு புகைப்படம் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டோம், எடுக்க முடியல. அதாவது சரி நம்ம ஐயா தானே அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சோம், இறந்து போயிட்டாரு. அதே போல இவர் கூட புகைப்படம் நினைச்சோம், எடுக்க முடியல, இறந்து போயிடாரு. அதே போல ஐயா மணிவண்ணன் ஐயாவுடைய பார்க்க வாய்ப்பு கிடைச்சது, திருச்சி வந்திருந்தாங்க, சரி நம்ம ஐயா தானே அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சோம், அவர் இறந்து போயிட்டாரு. பாலு மகேந்திராவை வந்து சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது, அவரோட புகைப்படம் நினைச்சோம், அவரும் அந்த 2013 இறந்து விட்டாரு. யாரு கூடலாம் புகைப்படம் எடுக்கணும்னு நினைச்சு ஆசைப்படுறோமோ அவரும் இறந்து போயிடுறாங்க. அப்புறம் நினைச்சாச்சு இனிமேல் யாரு கூட புகைப்படம் நினைச்சா உடனே எடுத்துறது வேளாஞ்சாமி அப்படின்னு. இந்த கூட்டத்தில் ஐயா நம்மாழ்வார் அவர்களோட சேர்ந்து ஐயாக்குன்னு அவர்களும் கலந்துக்கிட்டாரு. ஆமா, அவர் இந்த கூட்டத்தை துவக்கி வைக்கிறதுக்கு வந்திருந்தாரு. இந்த படத்தை பத்தி சொல்லுங்களேன், ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது வந்து நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியான தருணம், அண்ணன் வாழ்க்கையில மிக மகிழ்ச்சியான தருணம். அண்ணன் சீமானவருடைய திருமணத்துல கலந்து கொண்டு எல்லாரும் புகைப்படம் எடுத்தோம். அப்போ நான் சொல்லியிருந்தேன், இந்த வருஷம் நம்ம எல்லாம் பேச்சுலர், அடுத்த வருஷம் நம்மளாம் வந்து நமக்கெல்லாம் திருமணம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அதில் எனக்கு மட்டும் ஆயிடுச்சு, அடுத்து 2013-14 நான் பண்ணிட்டேன். அப்புறம் தொடர்ச்சி நீங்கள் பண்ணீங்க, ராம்குமார் பண்ணிட்டான். இப்போ துருவன் மட்டும் தான் அதில் மிஸ்ஸிங், மற்ற எல்லாம் பண்ணியாச்சு. மாறணும் பண்ணிட்டாப்ல. அடுத்ததா இந்த படத்தை பற்றி பார்ப்போம். அதாவது நாம் தமிழர் கட்சியோட வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடு இது. 2015 திருச்சியில் நடைபெற்ற மாநாடு. இந்த மாநாட்டின் போது நடந்துக்கிட்ட அந்த நினைவுகளை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. இல்லை, நாம் தமிழ் கட்சி வரலாற்றில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமான தமிழ் தேசிய இன வரலாற்றிலே இந்த திருச்சி மாநாடு மிக முக்கியமானது. அது இவ்வளவு தூரம் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு மக்கள் வருவாங்களா அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்க சொல்ல, ஒட்டுமொத்தமாக அந்த இடமலைப்பட்டி அந்த திடலை நிறைஞ்சி நிற்கிற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய கூட்டம் அது. மதுரை மாநாட்டுக்கு பிறகு நடந்த 2வது மாநாடு, 2 மாநாடு தான் நாம் தமிழ் கட்சி நடத்திருக்குது. மத்தல வந்து ஆண்டளவுல கூட்டம் தான், பொதுக்கூட்டங்கள் மாநாடு நடந்திருக்குது. இது வந்து 2வது மாநாடு பெரிய அளவில் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1 மாத காலமாக திருச்சியில் நம்ம வந்து ஒவ்வொரு ஊருக்கும் சென்று மாநாட்டு அழைப்பு அண்ணன் சீமானவருடைய குறுங்காணொலியில போட்டு, அப்புறம் அண்ணன் மணி செந்தில், நான், நீங்க, சரவண, துருவன் எல்லாரும் பேசுவோம். இல்ல திருச்சியிலேருந்து கிளம்பி துறையூர் போற, துறையூர் வரைக்கும் பேசிக்கிட்டே போறது, பாட்டு பாடுறது, பாட்டு பாடி மக்களுடைய கவனம் தீர்ப்புறது. அப்புறம் ஏதாவது கிராமம் இருந்தா அங்க இறங்கி நின்று பேசுறது. அது வந்து திருச்சி பொறுப்பாளர் குமரையா வந்து ஒரு வண்டி ரெடி பண்ணியிருந்தாரு. அதுல முழுக்க இளைஞர் பாச சார்பாக இந்த வண்டி தயார் பண்ணி, வண்டியே நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. பெரிய அளவில் சீமானுடைய புகைப்படங்களை போட்டு பெரிய அளவில் வந்து சுத்தோட்டம். இதுல வந்து மாநாட்டுக்கு வந்து ஒரு சிங்கிள் பிட்டு சூரட்டின்னு சொல்லி ஒரு 1000 சூரட்டி அடிச்சோம். திருச்சி முழுக்க அந்த சூரட்டியை யார்ட்டையும் கொடுக்காம நான், நல்ல தம்பி, பிரபாகரன் காமராஜ், சென்னையிலேருந்து பொறுப்பாளராக வந்திருந்தாங்க, எல்லாரும் சேர்ந்து இரவோடு இரவா ஒட்டணும்.
இரவோடு இரவா டவுசரை போட்டுக்கிட்டு திருச்சி முழுக்க டீச்சர் நல்ல தம்பிலாம் வந்து அந்த பசையில குளிச்சு சேத்துக்குள்ள கிடந்த அந்த சேத்துக்குள்ள வந்து ஒரு கண்ணுக்குட்டி வந்து எப்படி இருக்கும், கடுமையான உழைப்பு. என் மனைவி வந்து பிரசவத்துக்காக அங்க ஊருக்கு போயிருந்தாங்க, வடகாட்டுக்கு போயிருந்தாங்க. அந்த சமயத்துல வீட்லயே தங்க வச்சு அவன் வீட்டுல டேரா போட்டு வேலைக்கே போல. இந்த ஒரு மாசம் வேலைக்கு போனா கம்பெனி விட்டு அப்பதான் தூக்குறதுக்கு முடிவு வந்துட்டாங்க. நீங்க என்னடா கம்பெனி விட்டு தூக்குறது, நானே ரிசைன் பண்ணிட்டேன். மாநாடு 2000 மே 18 மாநாடு மே 23 நடந்துச்சு, 18 நடத்த முடியாதனால நான் ஏப்ரல் 15 பேப்பர் போட்டேன். இருந்திருந்தா இப்ப மேனேஜர் ஆயிருப்பேன். அதுக்கப்புறம் போஸ்டிங் போயிருக்கோம். அதோட அது முடிச்சு விட்டாச்சு. ஒரு வளர்க்க முடியாத தருணம் மாநாடு. இந்த புகைப்படம் பாருங்க, இது புகைப்படம் இல்லை, இது ஒரு பத்திரிகை. இந்த பத்திரிகை பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியான தருணங்களுக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து திருமணங்கிறது மிக மகிழ்ச்சியானது. இது அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில என்னுடைய திருமணம் நடந்துச்சு திருநெல்வேலியில் ஆகஸ்ட் 22, 2014. இதுல மிக முக்கியமா என்னன்னா, ஒவ்வொரு தலைவர்கள் முன்னிலை திருமணம் நடக்கணும் அப்படின்னா தலைவர்கள்ட்ட அவங்க சொல்ற தேதியில நம்ம நடத்த முடியும். ஆனா இப்போ திருமணம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு தேதி கொடுப்பாங்க, அதுலதான் நம்ம வந்து நாள் குறிக்கணும். அண்ணன் சீமான்ட்ட கூப்பிட்டு எனக்கு திருமணம் நிச்சயம் இருக்கு, எனக்கு உங்களுடைய தேதி வேணும் அப்படின்னு கேட்கும்போது என்ன தேதி நீ சொல்லு, நான் வர்றேன் அப்படின்னாரு. நீ தேதியை முடிவு பண்ணிட்டு சொல்லு அப்படின்னாரு. அப்போ வீட்டில் கூப்பிட்ட மண்டபம்லாம் பார்க்கும்போது ஆகஸ்ட் 18 மண்டபம் இருக்குன்னாங்க, திருநெல்வேலியில் நடக்குது. அப்போ நான் கூப்பிட்டு சொல்றேன், ஆனால் ஆகஸ்ட் 18ஆம் தேதி அப்படின்னு சொல்லி ஜூலை மாதம் சொல்றேன், ஜூலை இறுதியில் சொல்றேன். உடனே சரி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வச்சிட்டாரு. திருப்பி ஒரு மணி நேரத்தில் கூப்பிட்டு வீட்டில் சொன்னாங்க, இல்லை ஆகஸ்ட் 18 வந்து வேற ஏதோ இது இருக்கு சரியில்லை, அங்கே வேற ஏதோ சொந்தக்காரங்க திருமணம் நடக்குது மாற்றி வைப்போம்னு சொல்லி இப்போ ஆகஸ்ட் 22 வைக்கிறாங்க. திருப்பி கூப்பிட்டு சொல்றேன், இப்போ 18 இல்லை 22 அப்படின்னு. சரிப்பா நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு வச்சுட்டாரு. திருப்பி ஒரு மணி நேரம் கழிச்சு அண்ணனே கூப்பிட்டு என்ன தேதி சொன்னேன், ஆகஸ்ட் 22 அப்படின்னாரு. சரி நான் அண்ணி வந்துடுறோம் அப்படின்னு வச்சுட்டாரு. அதாவது எதிர்பார்க்காதமே பத்திரிக்கை பாருங்க அப்படின்னாரு. அதில் வந்து ஒவ்வொருத்தருடைய இதுவும் தலைவர் சொன்னது, ஆணும் பெண்ணும் இணைந்து சமூக மாற்றத்தை உண்டாக்கணும்னு சொல்லி தேசிய தலைவர் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது, தன்னுடன் வாழ்கிற இணையை நேசிக்க முடியாதவன் வேறு எந்த உயிரினத்தை நேசிக்க முடியாது அப்படின்னு. அண்ணன் சீமான் வந்து இது எப்போ சொன்னார் அப்படின்னா, இது மேடையில் சொல்லல அண்ணன், என் கல்யாணத்தில் தான் முதல்ல நான் போட்டேன். அண்ணன் சீமான் வந்து ஒரு வாகனத்தில் பயணிச்சுட்டு இருக்கும்போது திருச்சியில் ஒரு கட்சிக்காரருக்கும் அவருடைய மனைவிக்கும் பிரச்சனை. சரி, அப்போ அது அண்ணன்ட்ட ஒரு பஞ்சாயத்தா வருது, அந்த மாதிரி அண்ணன் மனைவிக்கு அவருக்கு பிரச்சனையா அப்படின்னு ஒன்று அண்ணன் சொல்லாரு. நான் கூட இருக்கவனே வந்து நேசிக்க முடியாதவன் இப்போ உலக தமிழர்கள் என் சொந்தன்னு சொல்ல போறானா, தன்னுடன் வாழ்ற இணையை நேசிக்க முடியாத வேற எந்த உயிரத்தை நேசிக்க தகுதியற்றவன்பா அப்படின்னு சாதாரணமா வாய்மொழியே சொன்னாரு. அதை அப்படியே உள்ள கேட்டுட்டு இருந்து அதுக்கு ஒரு மாசத்துல நான் பத்திரிகையில போட்டேன்னா அது அண்ணனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம சொன்னதை போட்டானே அப்படின்னு தம்பி அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் எல்லா திருமணங்கள்லையுமே அண்ணன் சீமான் சொன்ன வாசகமா அது வந்து வந்துச்சு. அது என்னுடைய திருமணத்தை அதை நம்ம முதல்ல போட்டோம். இந்த பக்கம் திருச்செந்தூர் முப்பாட்டன் முருகன், இந்த பக்கம் வந்து தலைவர் பிரபாகரன் படத்தை போட்டு ரொம்ப சிறப்பாக அண்ணன் தலைமையில் நடந்த திருமணம். அது ரொம்ப கொண்டாட்டமான நாள் அது. ஏன்னா எல்லா திருமணங்கள்லையும் வந்து திருமணம் முடிஞ்ச பிறகு வாழ்க்கை ஆடுதோ இல்லையோ, நம்ம திருமணத்திலே ஆடணும். பட்டு வெட்டிக்க சட்டையை போட்டுட்டு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணது ஒரு குத்தாட்டம் போட்டு அது குத்தாட்டம் ஆடியே ஆகணும்னு சொல்லி நீங்க திருமணம் சரவணெல்லாம் வற்புறுத்தி மேடையிலே வந்து டான்ஸை போட்டு. நானும் வந்து முதல் முறையா திருநெல்வேலி அப்பதான் பாக்குறேன். ஒரு 7 நாள் அங்க திருநெல்வேலி தங்கியிருந்தோம். நல்லா பனம்பாலு தென்னம்பாலுன்னு நல்லா மகிழ்ச்சியா ஓடுனுச்சு. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ.